வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் ஆவணி பெருவிழா கடந்த 13ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு 14ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. விழாவையொட்டி கொடிமரத்திற்கு பால், தயிர், திரவிய பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மாரியம்மன் சர்வ அலங்காரத்துடன் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். சிவாச்சாரியார்கள் மங்கள இசை முழங்க மாரியம்மன் உருவம் பொறித்த கொடியை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஆவணி மாதம் ஞாயிறு தோறும் சுவாமி புறப்பாடு, திருத்தேர், தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயில் தேர் திருவிழா கடந்த 8ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சியோடு துவங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகா மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்தோடு பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் கல்லாநத்தம், அம்மம்பாளையம், துலுக்கனூர், முட்டல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு தஞ்சாவூர் மேலவீதி தேரடி பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகஸ்ட் 13ஆம் தேதி துவங்கியது.
விழாவின் பகுதியாக இன்று முல்லை, மல்லி, அரளி, ரோஜா, செவ்வந்தி, தாழம்பூ உள்ளிட்ட பல்வேறு வாசனை மலர்களை பெண்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். செண்டை மேளம் முழங்க பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன் வீதி உலா விமர்சையாக நடந்தது. அதைத் தொடர்ந்து கிருஷ்ண பெருமானுக்கு சுமார் 1 டன் மலர்களால் பூச்சொரிதல் உற்சவம் நடத்தப்பட்டது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் ராமானுஜர் தாசர் குழுவினரின் ஹரிபஜன் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். திண்டுக்கல் சீலப்பாடி நந்தவனப்பட்டி ஆதி பெரியகாண்டியம்மன் கோவில் ஆடி திருவிழா ஆகஸ்ட் 14ஆம் தேதி விமர்சையாக துவங்கியது. பெண்கள் பால்குடம் மற்றும் முளைப்பாறை எடுத்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பூசாரி அரிவாள் மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கினார். திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 2500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவையொட்டி திருவிளக்கு மற்றும் வெள்ளி அங்கி அலங்காரத்தில் பத்ரகாளியம்மன் எழுந்தருளினார். பூஜை செய்த விளக்குடன் சிவாச்சாரியார் கோவிலை வலம் வந்தார். தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு விளக்கினால் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.